ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் எந்த இடம்னு தெரியுமா? நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். துபாய் தான். துபாய் போகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேத்துக்கு இருக்கும். உங்களில் ஒருத்தி தான் நானும். எனக்கு துபாய் பார்க்கணுங்கிற ஆசை. துபாயில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. பார்த்த உடனே ஐயோ எப்படா அந்த நாட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஆசை அதிகமாச்சு. அது மட்டும் இல்லைங்க, துபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் போகிறவங்க அவங்களால முடிஞ்ச அளவு தங்கத்தையும் கொண்டு வருவாங்க. துபாய் தங்கம் மாதிரி நம்ம ஊர் தங்கம் இருக்காது, நல்லா ஒரிஜினலாக நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா துபாயில் வந்து நிறைய ஐடி கம்பெனி இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகளுமே அங்கே அதிகமாக இருக்கும். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவுமே சொல்லியிருக்கிறாங்க. நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்களும் இருக்கும். துபாய் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டு ரோடு மாதிரி கிடையாதுங்க, அவ்வளோ நீட்னஸாக இருக்கும். குப்பைகள்லாம் கண்ட இடங்கள், நம்ம இந்திய ரோடு பாருங்கள், குப்பைகள்லாம் கண்ட இடங்கள் அப்படியே இருக்கும். ஆனால் துபாயில் பார்த்திங்கன்னா ரோடே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். நிறைய மக்கள் இந்தியர்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேலைக்கு போயிருப்பாங்க. அதனால வந்து நம்மளுக்கு அங்கே வந்து பாஷை வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது. அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. அதாவது ஜென்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி அந்த துபாய் நாட்டு கல்ச்சர் படி அவங்க ட்ரெஸ் போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.